அல்லது தேசிக்காய். சிலர் என்ன செய்வாங்க, வெட்டி முகத்தில் அப்படியே போட்டுக்கொள்ளுவாங்க, அல்லது முகத்தில் இந்த சாரை புழிஞ்சு முகம் நிறைய தேய்ச்சி கொள்ளுவாங்க. சொராலின் என்ற ஒரு வகையான பொருள் ஒன்று காணப்படுகிறது இந்த லெமன் மற்றது தேசிக்காயில். இதை என்ன செய்ய சொன்னால், நீங்கள் இதை முகத்தில் போட்டுக்கொண்டு கொஞ்சம் நீங்கள் வெளியில் ஒரு சூரிய ஒளிக்கு வரும்போது முகத்தை அதை பேர்ன் பண்ண வச்சிடும். ஆகவே இதனால் சன்பேர்ன் கூடுதலாக இருக்கும். மற்றது சிலருக்கு இரிட்டேஷன் மாதிரி சிவந்து கொண்டிருக்கும் அந்த முகம். சிலருக்கு எப்படி என்றால் கெமிக்கல் பேர்ன்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம், அந்த இடங்களெல்லாம் பச்சாக கருப்பாக போகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். ஆகவே இவற்றை தவித்து கொண்டால் மிக மிக நல்லது. அடுத்தது சிலர் கோகோனட் ஆயில் முகத்துக்கு போட்டுக்கொள்வார்கள். கோகோனட் ஆயிலை பற்றி பார்ப்போம் அடுத்ததாக. சிலர் இது நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஏனெண்டா இது என்ன செய்யுதுன்னா, இந்த கோகோனட் ஆயில் எங்களோட முகத்தில் உள்ள சிறு சிறு துவாரங்கள் இருக்கிறது, அந்த நெய் சுரப்பிகள் என்று சொல்கிறது, அந்த சுரப்பிகளை சுரக்கிறதுக்குரிய துவாரங்களை அது பிளாக் பண்ணும். அதனால் என்ன செய்யுமெண்டா, சிலருக்கு எண்ணத்தன்மையான முகமுடைய ஆக்களுக்கு அது பிளாக் பண்ணிடணுன்னா அவங்களுக்கு முகப்பருக்கள் முகம் நிறைய உண்டாகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அல்லது ஒயிட் ஹெட்ஸ் நிறைய ஏற்படும். அல்லது ஒயிட் ஹெட்ஸ் கொஞ்ச நாளைக்கு பிறகு பிளாக் ஹெட்ஸாக மாறி பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுத்தலாம். அடுத்தது நாங்கள் பார்ப்போம் சோப் வகைகளை பார்ப்போம். எந்த வகையான சோப் வகைகளையும் உங்கள் முகத்துக்கு நீங்கள் பாவிக்கக்கூடாது. ஏனென்றால் எங்களுடைய இந்த தோலில் pH அளவு 5.5 அளவுக்கு இருக்கும். இதாவது ஒரு அசிடிக் தன்மையானது இருந்துட்டு எந்த சோப்பாக இருந்தாலும் அது 7 விட கூடுதலாக pH அளவு இருக்கும். அது சொல்கிறது அல்கலைன் டைப் என்று நாங்கள் சொல்லுவோம். ஆகவே இவங்க இந்த சோப்பை நீங்கள் முகத்துக்கு போட்ட உடனே உங்களோட நேச்சுரலான ஆயில் இருக்குது, இந்த தோல் உற்பத்தி செய்யக்கூடிய ஆயில் இருக்குது, அது அப்படியே ரிமூவ் பண்ணி விட்ட உடனே உங்களோட தோல் சரியான ட்ரையாக வரும். அடுத்தது ரஃப்பாகவும் உங்களோட தோல் காணப்படும். மற்றது பார்க்குற சிலருக்கு சொரிச்சல் அரிப்பு மாதிரி இருக்கும் முகம் முழுக்க. ஆகவே நீங்கள் ஒரு நாளும் இதை பாவிக்கப்படாது. அப்படி என்ன முகத்துக்கு எதை பாவிக்கலாம்னு கேட்டால் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பாவிங்க.